யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்கின்றதை குமாரன் காண்கிறது எதுவோ, குமாரர்கள் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். குமாரன் அந்தபடியே செய்கிறவராய் இருக்கிறார். 20வது வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இதை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவர்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியாலே நான் தான் செய்கிறது எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிப்பார். தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் குமாரனின் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் மேலே அவர் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், இதிலும் பெரிதான காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம், பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என் வேத வசனம் சொல்லுகிறது, 17வது வசனத்தை வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்தியேசுவோடு உடன் சுதந்திரருமாய் இருக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவருடைய குமாரராக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தியேசுவோடு கூட அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டாகிறதோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவைகளெல்லாம் சுதந்திரமாய் இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாமும் உடன் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் மேலே அன்பு வைத்திருக்கிறபடியாலே தான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம மேலேயும் அவர் அன்பு வைக்கும்போது இதிலும் பெரிதான காரியங்களை நாம் பார்க்கும்படிக்கு அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகள், இஸ்ரவேலின் சபையார் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தேவனுக்கு தன் முகத்தை காட்டாதபடி முதுகை காட்டினார்கள். மகிமை நிறைந்ததான தேவனை பின்பற்றாதபடிக்கு தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவைகளை பின்தொடர்ந்தவர்களாயிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரோ சினம் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிரியமானவர்களை அடித்து விடுவேன் என்று சொல்லி கோபத்தில் எழுந்தவராயிருந்தார். அப்பொழுது மோசே அங்கே பரிந்து பேசினதான மோசே பிரியமானவர்களே மோசேயை பார்த்து சொல்லுகிறார். 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், இதோ நான் உன்னிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். பல குழப்பங்கள் இருக்கும் பொழுது, பலவிதமான பிரியமானவர்களை தேவ கோபாக்கனையும் ஜனங்களுடைய மீறுதல்களும் காணப்பட்ட போது, பாளையத்துக்குள்ளே அமளிகள் காணப்பட்ட போது
மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், பூமி எங்கும், வாசிங்க, பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருந்து ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்கு நான் செய்கிறதான காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குமாரர் ஆகும் பொழுது வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனின் மேல் அன்பு வைக்கும் பொழுது தான் பயங்கரமான காரியங்கள், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் செய்வார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். மோசேக்கிட்டையும் அதே தான் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு வேதம் சொல்லுது, நாம் அவருடைய ஆவியை பெற்றிருந்தால், நாம் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தால், நாம் அவருடைய ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவருடைய குமாரர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஆவியில் நடத்தப்படுகிற எவனும் அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் காணப்படுகிறான். அந்த குமாரனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார் என்று சொன்னால், பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார் என்று சொன்னால் தான் செய்ய போகிறதான ஆச்சரியமான காரியத்தை அவர்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பண்டிகை நாட்களிலே இயேசுவானவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு யூத பண்டிகையில் இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்திருந்த போது எபிரேய பாஷையிலே பெத்சைதா என்று அழைக்கப்படுகிற அந்த குளத்தின் அருகே வருகிறார். அங்கே ஒரு ஆட்டின் வாசல் என்று இருக்கிறது. அதிலே ஒரு 5 மண்டபம் இருக்கிறது. 1-2 வசனங்களிலே இதை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பெத்சைதா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு, தயவு உண்டாகிறதான ஒரு வீடு, ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. இல்லாவிட்டால் பிரியமானவர்களே, நன்மை கிடைக்கிறதான ஒரு இடம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீர் நிரம்பி வழிகிறதான ஒரு இடம். The goodness outflows as water. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெத்சைதாவிலே இந்த செய்தியை இயேசப்பா சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெத்சைதாவிலே ஆட்டு வாசல் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமிலே தேவனுக்கென்று அன்று பிரியமானவர்களே சர்வாங்க தகன பலிகளையும் பலவிதமான பாவ நிவாரண பலிகளையும் அவர்கள் செலுத்துகிறவர்களாக இருந்தபடியாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டதான ஆடுகள் இந்த வாசலின் வழியாக நடத்தப்பட்டதாக இருந்தது. இதிலே போகிறதான இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடு பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும், தோஷமற்றதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆடா இது காணப்படணும். சந்தையில் எத்தனையோ ஆடுகள் இருந்தாலும் அந்த ஆடுகள் எல்லாம் இந்த வாசலுக்குள்ளே நுழைய முடியாது. இந்த வாசலுக்குள்ளே நுழைந்து பலிபீடத்தில் ஏறப்படணும் என்று சொன்னால் இது பிறக்கும் போதே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆடாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று பலியிடுகிறதான அந்த ஆடை குறித்து நாம் சற்று தியானிப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், இது பிறந்த உடனே பழுதற்றதாய் இருக்கும்படியாய், தோஷமற்றதாய் இருக்கும்படியாய் மேய்ப்பர்கள் இதை வேர்பிரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இதற்கென்று தனி மேய்ச்சல் உண்டாகிறதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களை இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டதான அந்த நாளிலே, பிறந்த அந்த நாளிலே பிரியமானவர்களை மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி போனது. நீங்கள் இனி பயப்பட வேண்டாம், உங்களுக்காக பாவ நிவர்த்தியின் பலியாக ஒரே ஆடாக மரிக்க போகிறார் என்கிறதான ஒரு நற்செய்தி அவர்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆடு பிறப்பிலேயே வேர் பிரிக்கப்பட்ட ஆடு, மேய்ப்பனால் நடத்தப்பட்டு போஷிக்கப்படுகிறதான ஒரு ஆடு.
மேய்ப்பன் இதன் சத்தத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறான். இதுவும் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறது. இது தன் மேய்ப்பனை பின்பற்றுகிறதா இருக்கின்றது. மேய்ப்பன் இந்த ஆட்டுக்கு பேரை வைத்து அழைக்கிறவனாயிருப்பான். யாருக்காக இது வளர்க்கப்படுகிறதோ அவருடைய பேர் இந்த ஆட்டுக்கு வைக்கப்பட்டதா இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த மனிதனுக்காக பலி ஆடாக ஒரு நாள் இந்த ஆடு ஜீவனை கொடுக்க இருக்கிறது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், என் வேதம் சொல்கிறது இந்த ஆட்டுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கின்றது. ஆனபடியால் இந்த ஆடு பிரவேசிக்க வேண்டிய வாசல் அருகே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு போகும்படியார் ஒரு குளம் இருந்தது. இந்த குளம் தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, சுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆலயத்தில் வெளியே அநேகர் வியாதிப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இந்த வியாதியஸ்தர்களுக்குள்ளாக ஒரு ஐதீகம், இல்லாவிட்டால் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவென்றால், பிரியமானவர்களே, தேவ தூதன் வந்து இந்த குளத்தை அவன் பிரியமானவர்களே கலங்க பண்ணுவான். அப்பொழுது யார் இறங்குவார்களோ அவர்கள் குணமடைவார்கள் என்கிறதான ஒரு சொல் அங்கே காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்ததான யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, 38 வருஷமாக ஒரு மனிதன் அந்த இடத்தில் இருக்கிறார். அநேகர் இருக்கிறார்கள், அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், அநேக குருடர்கள் இருக்கிறார்கள், சப்பானிகள் இருக்கிறார்கள், முடவர்கள் இருக்கிறார்கள். அதன் நடுவிலே வியாதியை விவரித்து சொல்ல முடியாத ஒரு வியாதியஸ்தன் அந்த இடத்தில் காணப்படுகிறான். அவன் 38 வருஷமாக அவ்விடத்தில் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷனை இயேசு பார்த்தபோது அவன் வெகு காலமாக, 6வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்த மனுஷன் படுத்து கொண்டு இருந்தான். அவனை பார்த்தபோது அவன் வெகு காலமாக இருக்கிறான் என்பதை இயேசு பார்த்த உடனே, 6வது வசனத்தை வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக he opened his mouth telling many excuses. தனக்கு இருக்கிறதான ஏழாமையை குறித்து, தன்னால் செய்ய முடியாத காரியங்களை குறித்து, இதுவரைக்கும் அவன் மேல் கரிசனை காட்டாததை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் பாருங்க 7வது வசனத்துல, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அதே இடத்துல பிறவி சப்பானி இருக்கிறான். அவனை யார் கொண்டு போய் விட்டான்? அதே இடத்திலே முடவன் இருக்கிறான். அதே இடத்திலே குருடனும் இருக்கிறான். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லப்படல. திமிர்வாதத்தில் விழுந்து கிடக்கிறானா என்று சொல்லப்படல. எழும்ப முடியாதபடி, நடக்க முடியாதபடி காணப்படுகிறானா என்றும் சொல்லப்படல. இவனை ஒரு வியாதியஸ்தன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. He is just with infirmities. பலவிதமான வியாதி இருக்கிறது. He is not a lame that he can't walk. நடக்க முடியாத ஒரு முடவன் அவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதத்திலே திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லி இருக்கிறது. படுக்கையிலே கடந்தான் ஒருத்தன் திமிர்வாதக்காரன். அந்த வார்த்தையும் இங்கே உபயோகப்படுத்தப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை அவன் திமிர்வாதத்தினாலே படுத்து கிடக்கிறான், வெகு காலம் படுத்து கிடக்கிறான் என்று சொன்னால் வேதம் அதை குறிப்பிட்டிருக்கும். இவன் சப்பானியும் அல்ல, பிறவியிலிருந்தே சப்பானி.
ஆலயத்தின் வாசலிலே கொண்டு போய் அவனை வைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இவன் சப்பானியா இருந்தால் இது சொல்லியிருக்கும். ஆனால் என் வேத வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பலவிதமான பலவீனங்கள். என்ன பலவீனம்? பிரியமானவர்களே, யாராவது எனக்கு உதவி செய்யணும். எங்க அப்பா மாத்திரம் இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எங்க அண்ணன் மாத்திரம் பணக்காரனா இருந்திருந்தா எவ்வளோ பெரிய இடத்துல நான் ஒரு வீடை வாங்கியிருப்பேன் தெரியுமா? எங்க சித்தப்பா மாத்திரம் இப்ப இருந்திருந்தா நான் எங்க குதிச்சு தாவி போயிருப்பேன் பாத்தியா என்று சொல்லி இல்லாததை சொல்லக்கூடியதான ஒரு இன்ஃபர்மேட்டிவ். சிலவங்களுக்கு அது இருக்குது. தனக்குள் ஆற்றல் இருந்தாலும் பிரியமானவர்கள் எது இல்லையோ அதை குறித்தே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைங்க அப்படிதான். நான் போதான் செய்றேன், வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போதான் செய்றேன், வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான ஒரு மனிதன் இவன். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்லல. மற்றவங்க எல்லாம் பதில் சொன்னாங்க. ஒரு நாள் பர்த்திமி குருடனை பார்த்து இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? வியாதியை சொல்லவில்லை. என்னை ஒருவரும் கொண்டு போக இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை, என்னை யாரும் நடத்துறதுக்கு இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட்டிவா இல்லை, எனக்கு யாரும் முதலீடு போடுகிறதற்கு இல்லை, எனக்கு என்னுடைய காரியங்களை நடப்பிக்க கூடியதான ஒருவர் இல்லை. இதுதான் இவனுடைய வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடி வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் சொல்லுது, எவர்கள் மேல இரக்கமாய் இருக்கணும்னு சொல்லி அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மேலே அவர் இரக்கமாய் இருப்பார். எவர்கள் மேலே அவர் கிருபையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் மேல் கிருபையாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவானவர் செய்ததான அற்புதத்திலே அநேகர் உண்டு. சிலர், பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவரின் பர்த்திமியு குருடன் அவரை நோக்கி கூப்பிடுகிறான். தடை செய்கிறவர்கள் இருந்தார்கள், அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இல்லை. ஆகிலும் அவன் கேட்காதது போல போனார். அவளோ பின்தொடர்ந்தவர்களாய் வந்தாள். சீஷர்களுக்கு கூட அவளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. பாவம், ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்பிடுங்க, அவளை விசாரிச்சு அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இயேசுவானவர், பிரியமானவர்களே, நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்தேனே வெளியே இவளுக்காக அல்ல என்று சொல்லி மறுதளித்தாள். ஆகிலும் அவள் தன்னை முழுவதுமாய் ஒடுக்கின பொழுது இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவளுக்கு இறங்கினார். ஆனால் இங்க ஒரு மனுஷன், you want to blame others, you want to accuse others, you want to point out others, and you want to stay where he is staying. அவன் இருக்கிற இடத்திலே அவன் இருக்க வேண்டும். மற்றவர்களையே தான் சொல்ல வேண்டும், அது சரியில்லை, இது சரியில்லை, அது இப்படி நடந்துருச்சு, இது இப்படி நடந்துருச்சு, ஆனால்தான் என் நிலைமை இப்படி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருக்கலாம், அவங்க என்ன வெறுத்து பேசினாங்க, அவங்க இப்படி பேசினதுனால என் மனசு உடைஞ்சு போச்சு, இவங்க இப்படி பேசுனதுனால எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி he went on accusing others. என் வேதம் சொல்லுகிறதா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றிய நன்மைக்கென்றே செய்கிற தேவன். என் தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மனிதனை நோக்கி பார்க்கிறவனாக அல்ல, பிரியமானவர்களே, பிரபுக்களை நோக்கி பார்க்கிறவனாக அல்ல, திராணியற்ற மனுபுத்திரனை நீ நம்பாதே. நீ நோக்கி பார்க்க வேண்டியதான ஒரு இடம் உன்னை உண்டாக்கினதான தகப்பன். எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான தகப்பனை பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் நடத்தக்கூடியதான தேவனை நோக்கி பார்க்கணும். இவனுடைய மூளை எப்படி இருக்கு பாருங்களேன். ஏசப்பா இவனை குணப்படுத்திட்டாரு, நீங்க யாரப்பான்னு கூட கேட்கல. நன்றி கெட்ட பையன். நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் ஒரு அரை கிளாஸ் டீ வாங்கி கொடுத்தாலே தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர்னு சொல்லுவோம், தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம தான் வேலை செஞ்சிருப்போம். பிரியமானவர்களே, நம்ம வேலைக்கு சம்பளம் கொடுப்போம், வாங்கும்போது தேங்க்ஸ் சொல்லுவோம். அல்லேலூயா. சிலவங்க ஒரு மாதிரி இந்த புளி சாப்பிட்ட சிரிப்பில் சிரிக்காங்க. சொல்லலைன்னா இனி சொல்லுங்க. அல்லேலூயா. பன்றி அறிதல் உள்ளவர்களாயிராதீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்கணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம தான் உழைச்சோம், நமக்கு சம்பளம் வாங்கும் போது ஒரு நன்றி சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவன் ஏசப்பா அவ்வளவு பெரிய 38 வருஷமா இவன் கூனி குறுகி தன்னை பேசி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இவர்களை பார்த்து அவர்களை பார்த்து குறுகி பேசி 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 இவனும் குறுகி போய் இருந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவனை காட்டிலும் உலகத்தையே பார்க்க முடியாத மனிதர்கள் சுகம் பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இவனை காட்டிலும் நடக்க முடியாத மனிதர்கள் நடந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. There were various disease, பலவிதமான வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைச்சிச்சு. ஆனா இவனுக்கோ, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், சில நேரத்தில் நம்ம சொல்றோம் நம்ம புத்தி இப்படி இருக்கு அதனால தான் படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சுபாவம் மாறணும். வேதம் சொல்லுதா, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், இவனை சுகப்படுத்தின பிறகு கூட இவன் ஆண்டவரை தேடலை, யாருன்னு கேட்கல. ஆமா, எனக்கு இப்போ நான் எழும்பி நடந்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் நிலைமையை பார்த்தவன் ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. படுக்கை பலவிதமான படுக்கை இருக்கிறது. இப்போ அதை நான் பேச விரும்பலை. ஏற்கனவே காலையில் எழும்பினதுனால உங்கள் கண்ணை இழுக்கும். வேணா ஒரு நாள் ராத்திரி அதை பேசுகிறேன். சாயங்காலம் கூட்டத்தில் படுத்தாலும் அப்படியே வண்டியில், சர்ச் வண்டியில் கொண்டு போய் வீட்டில் விட்டுடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், துன்மார்க்கனின் படுக்கை இருக்குது, நீதிமானுடைய படுக்கை இருக்கிறது. வேதம் சொல்லுது, நீதிமான் தன் படுக்கையில் என்ன செய்வானா, கம்பீரமாக படுத்து தூங்குவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்றாரு, ஏடா சும்மா படுத்துட்டு இருந்தது போது எழும்பி நடன்னா, உடனே உனக்கு விரிசல் வந்தது, உடனே எழும்பி நடந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு ஒரு தொடுதல் உண்டாயிற்று. Because he is the Lord and controller over all things. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழும்பி நடந்தவன் அதே நடதான், திரும்பி ஏசப்பாவை பார்க்கல. அல்லேலூயா. நான் சொன்னதை நீங்க இந்த கோணத்தில் வச்சு பாருங்களேன். இயேசு திருப்பி அவனை தேடி போனார். அல்லேலூயா. சில நேரத்தில் நன்றி கெட்டவங்களா இருந்தாலும் நம்மளை தேடி இயேசு வருவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நிறைய கேடு நமக்கு வந்துடக்கூடாது. ஏற்கனவே 38 வருஷமா இவன் கேடுல அனுபவித்துட்டு இருந்தான். ஆனபடியாலே இன்னும் அவன் கேடுக்குள்ள இருக்கக்கூடாது.
பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அநேக நேரத்திலே நமக்கு நாமே கேடுகளை உண்டாக்கி கொள்ளுகிறோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையிலே வாசித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலே, நீ உனக்கு நீயே என்ன செய்து கொண்டாய்? கேடை உண்டாக்கி கொண்டாய். ஆகிலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை தேடி சென்று சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி, கேடான ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே, இனி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாது. உடனே இவன் என்ன செஞ்சான்? நேரா போனான். யாரெல்லாம் இவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். என்ன சொஸ்தப்படுத்துறது யாருதான்? இயேசுதான். அல்லேலூயா. அதனால ஏசப்பாவுக்கு பாராட்டு கிடைக்கல. இவர் செஞ்சதான சாட்சியினாலே, இவன் செய்ததான ஊழியத்தினாலே இயேசுவுக்கு பாராட்டு கிடைக்கல. மாறாக என்ன நடந்தது? பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். வாசிங்க பார்ப்போம் 16வது வசனம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தும்படியான வழிகளை தேடினார்கள். யூதர்கள் அவரை கொலை செய்யும்படியான வகைகளை தேடினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறாரு, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியாலே தான் செய்கிறது எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிப்பார். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இதோ குமாரனுக்கு அவர் இதிலும் பெரிதான காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருப்பார். இங்கே ஒரு மனிதனிடத்தில் அன்பை காட்டுகிறார். அன்பை காட்டி நெடுநாளாக படுத்து கிடந்ததான அவனை சுகமாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுகம் பெற்றதான அவன் அவரை குறித்து விசாரிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மற்றபடி இவன் பெற்றுக்கொண்ட சுகத்தை குறித்து விசாரிக்கிறவர்களுக்கு அவன் சொன்னான். யாரோ ஒருத்தர் வந்தாரு, எழும்பி இருக்காத, எழும்பி போ, படுத்துட்டு கிடக்காத, எழும்பி போனாரு. நானும் விருச்சில எழும்பி வந்துட்டேன், எனக்கு எல்லாம் சுகமாயிற்று. எப்படி எழும்பினேன், எப்படி நடந்தேன் எனக்கு தெரியாது, நான் இப்போ நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் செய்ததான பாவம் என்ன? இவன் தனக்குத்தானே குறை சொல்லிக் கொண்டிருந்தான். என்னுடைய தியானம் சொல்லுகிறது, இவன் தன்னையே தான் தாழ்த்தினவனாக, தனக்கு தானே குறை சொன்னவனாக, தனக்குள் இருக்கிறதான ஆற்றலை வெளிப்படுத்த கூடாதபடி he pressed himself. அதுதான் டிப்ரெஷன், மன அழுத்தம் என்று சொல்வார்கள். தனக்குள் இருக்கிற ஆற்றலை அவன் வெளிக்கொண்டு வராதபடி உலகத்தில் பார்க்கிறதான காட்சிகளை எல்லாம் பார்த்து பார்த்து, மனிதர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு கேட்டு இவன் தன்னைத்தானே நொந்து கொண்டவனாய், தனக்குத்தானே கவலைப்பட்டவனாய், தன்னில் தானே இவன் குறுகினவனாய் இருந்தான். தன்னை உண்டாக்கின தேவனுடைய அன்பை அவனுக்கு ருசி பார்க்க சமயம் இல்லை. தன்னை சிருஷ்டித்ததான தேவன் தன்னை எவ்வகத்தில் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அவன் யோசித்து பார்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் படுத்து கிடந்ததான அந்த வாசலிலே ஆடுகள் நடத்தப்பட்டது. அந்த ஆடுகள் மிகவும் பழுதற்றதாய் அழகாய் இருந்தது. அந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் பலியை கண்டு ஓடி போகவில்லை, இரத்தம் சிந்துகிறதை கண்டு ஓடி போகவில்லை, தான் மரணம் அடைய போகிறோமோ என்று சொல்லி மேப்பனை விட்டு ஓடி போகவில்லை. எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும்படியாய் எல்லாம் வாசலின் வழியாக பிரவேசித்தது. அல்லேலூயா,
அல்லேலூயா. எல்லா ஆடும் அந்த வாசல் வழியாக தான் பிரவேசித்தது. இவன் அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் இவனுக்கு வைத்த நோக்கத்தை இவன் புரிந்து கொள்ளவில்லை. இவனுக்கு ஆண்டவர் உண்டாக்கினதான மேன்மையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, இவன் மீண்டும் அதே கேடுக்குள் விழுந்து விடாதபடிக்கு இயேசு அவனை தேடி வந்து சொல்லுகிறாரு, இன்னும் அநேக கேடு உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது உங்கள் ரட்சிப்பு, ஆவிக்குரிய ஜீவியம்? என்ன பிரதர், அன்னைக்கு நான் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு ஒரு நைச்சி உள்ள முக்குனாங்க, தூக்கி வெளியே போட்டாங்க. அப்புறம் துணியெல்லாம் காஞ்சி போச்சு. முந்தி இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. சில விசுவாசி அப்படி தான், கிறிஸ்துவுக்கு முன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறிந்த பின்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. மாறுதல் இல்லை. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடாக இருக்கு. அதனால தான் ஏசப்பா தேடி சொல்றாரு, இனி நீ என்ன செய்யாத, விட்டு அந்த பாவத்தை, விட்டு அந்த அக்கிரமத்தை, விட்டு அந்த துர்ச்சிந்தையை, விட்டுதான அந்த குற்றம் சொல்கிறத, விட்டுதான பொல்லாப்பு பேசுகிறத, விட்டுதான அந்த நெகட்டிவ் தாழ்வு மனமான்மை பேசுகிறத, விட்டுதான அந்த நெகட்டிவ் பேச்சை உன்னை விட்டுரு. காரணம் என்னவென்றால், இனி அதை தொடர்வாய் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இன்னும் அதிகமான கேடு உனக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அதிக கேடு உண்டாகாதபடி நீ அந்த பாவத்துக்கு உள்படாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவானவர் இந்த சூழ்நிலையில தான் சொல்லுகிறாரு. 20வது வசனத்தை வாசிங்க. இப்போ பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஏசப்பாவுக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் உடன் சுதந்திரராய் இருக்கிற நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிதான காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் போதும். அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிறதான தேவன். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்கிறவனாயிருப்பேன். ஐ வில் ரிவீல். எந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்று சொல்லி உனக்கு நான் வெளிப்படுத்துகிறவனாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நமக்குள் இருந்து கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தம்முடைய வல்லமையின்படியே நமக்குள் இருந்து அவர் என்ன செய்வார், கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனா நிபந்தனை என்னன்னா, அவரிடத்துல அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னல் இடரு எதுவும் என்னை பிரிக்காது. வேதனை துன்பம் இன்னல் இடரு எதுவும் என்னை பிரிக்காது. கிறிஸ்துவில் அன்பில் இருந்து, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அப்ப அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும்.
அவரிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், தம்முடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 9-10 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அத்தனை மகத்துவமான காரியத்தை செய்வேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனம் சொல்லுது, நாங்களோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே எங்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஆனபடியாலே அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறதுனாலே அவர் எங்களுக்கு இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்முடைய அன்பு இருக்கணுங்க. அநேக நேரத்தில் அவருடைய அன்பில் தணிந்து போய் விடுகிறோம், அவருடைய அன்பை விட்டு பின் வாங்கி விடுகிறோம், அவருடைய அன்பை அசட்டை பண்ணி விடுகிறோம், அவருடைய அன்புக்கு நாம் கனம் கொடுப்பதில்லை. அவருடைய அன்புக்கு பிரியமானவர்களே நாம் அதை அசட்டை பண்ணி போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:32 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியைகளின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். நான் என் பிதாவின் மூலமாக உங்களிடத்திலே துர்க்கிரியை செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாததை எல்லாம் சொல்லி கொடுத்து, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அப்புறம் அந்த பிள்ளைகளையை தேவனை விட்டு தூரமாக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரே சில நேரத்தில் பிள்ளைகளை கெடுத்துறாங்க, நல்ல பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறாரு, நானும் என் பிதாவும் இணைந்தபடியாலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நற்கிரியைகளை உங்கள் நடுவிலே செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த எந்த நற்கிரியைகளிலே நீங்கள் கல்களை தூக்கி என் மேல ஏறீங்க? எந்த நற்கிரியினாலே நீங்கள் இதை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுது பாருங்க, கீழே வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொல்லாப்பு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, தன் கிரியைகள் சீர்படுத்தப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அவன் ஒளியிடத்தில் வரமாட்டான். என்ன செய்ய மாட்டான்? வெளிச்சத்துக்கிட்ட வரமாட்டான், ஒளியை தேடி வரமாட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் அவன் ஒளியை பகைக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒளியிடத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆனால் கீழே வாசிக்க பார்ப்போம் 21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அவன் ஒளியிடத்தில் வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவானவர் சொல்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய துர்க்கிரியைகளினாலே நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இயேசு வெளிப்பட்டார். ஆனால் அவர்களோ அவரை துன்பப்படுத்தவும் அவரை பொல்லாப்பு செய்யவும் எத்தனம் பண்ணி தேடினவர்களாக இருந்தார்கள். அவரை கொலை செய்யும்படி தேடினார்கள். என் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறாரு, குமாரனிடத்தில் அவர் அன்பாக இருக்கிறபடியாலே நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான கிரியைகளை அவர் உங்களோடு இருந்து செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள்,
நம்மிடத்திலையும் ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கணும். சங்கீதம் 71 சங்கீதம் 19வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளையே நீர் செய்கிறீர். தேவனே, உமக்கு நிகர் இல்லை. அவருடைய நீதி பெரிதான காரியங்கள். அவருடைய நீதி எப்பொழுதும் உன்னதமானவைகளை தான் செய்யும். அவருடைய நீதி எப்படிப்பட்டது? எல்லாவற்றுக்கும் மேலானவைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏசியா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே ஏசியா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். காரணம், இவன் ராஜாவுடைய ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். ஏசியா 1:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், உசியாவின் காலத்திலே, ஏதோமின் காலத்திலே மற்றும் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் 4 ராஜ்ய பாரங்களிலும் இவன் தான் எசேக்கியா ராஜாவுடைய காலங்களிலே இந்த ஏசியா தீர்க்கதரிசி தான் அரண்மனையில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ராஜரீக தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் மிகவும் நேசிக்கிறதானே அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே அரண்மனையை விட்டு அவன் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். ஆலயத்துக்கு வந்தபோது தான் தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது, தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு தேவன் தரிசனத்தை காட்டினார். தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை, தரிசனத்தை அவன் பார்த்த பொழுது அவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னவன் தான். ஆனால் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு மாறுதல் உண்டாயிற்று. அவர் சொல்லுகிறார், ஐயோ அதமானேன். வாசிங்கள அந்த வசனத்தை, 5வது வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகளுக்குள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். ஆமா, இந்த உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. தேவனுடைய தொடுதலை அவன் எதிர்பார்த்தான். அநேக நேரத்தில் நம்முடைய நாவு நம்மை தீட்டுப்படுத்துகிறது. நம்முடைய நாவு நம்முடைய பலவீனத்துக்கு காரணமாய் போய்விடுகிறது. நம்முடைய நாவே நம்மை குற்றவாளியாய் தீர்க்கிறதா இருக்கிறது. என் வேதவசனம் சொல்லுகிறதா, when he saw the glory of God, ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடு உள்ளவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை உரைப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னபோது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த தணலினால் அவனை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நீதி என்றும் மாறுவதில்லை. தேவனுடைய நீதி எதிலையும் காம்ப்ரமைஸ் ஆவறதில்லை. அவருடைய நீதி நித்திய காலம் உள்ளதான நீதி. அல்லேலூயா. நம்மை நீதிமானாக்கும்படிக்கு நீதிபரராகிய தேவன் மனிதனாய் உலகத்தில் வந்தார், பாடுகளை அனுபவித்தார். நம்மை நீதிமானாய் மாற்றும்படி கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து நம்மை நீதிமானாய் மாற்றினார். 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 71:21 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். நீர் என் மேன்மையை பெருக பண்ணி நீர் என்னை மறுபடியும் இந்த இடத்துல நிறுத்தினீர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நீதி நம்மை அசட்டை பண்ணவில்லை. நாம் நீதிமான்களாய் மாறும்படிக்கு, அதற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறும்படிக்கு அவர் மீண்டும் நம்மை தூக்கி அதில் நிறுத்தினார். சங்கீதக்காரர் சொல்லி முடிக்கும் போது சொல்லுகிறார் பாருங்க, 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்ப்போம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்டவர், நீர்தான் இந்த ஆத்துமாவை மீட்டுக்கொண்டீர். காரணம் என்னவென்றால் உம்முடைய நீதி
மகா பெரிதான நீதி. அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவர் அவரே. அவர் நீதிமானாய் மாற்றும் பொழுது நம்மை குற்றம் சாட்டுகிறவர் யார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக அவர் மரித்து ஜீவனை கொடுத்தவர். ஆனபடியால் அவரே நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறவர். ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, இவைகள் எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிற ஒரு தேவன் உண்டு. அவராலே நான் முற்றிலும் என்ன செய்யப்பட்டேன்? ஜெயம் பெற்றவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நீதி மகா பெரியது. அந்த நீதிக்கு நம்மை பங்குள்ளவராய் மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 103ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையும் பெரிதான கிருபையை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறது, தயவு பெரிதாக இருக்கிறது. ஆனால் தான் ரோமர் 8:28 வாசிக்கும் போது பார்க்கிறோம், அன்றியும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றி அவர் என்ன செய்கிறாராம்? நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். நம்ம மேலே வச்ச கிருபை பெருசு, நம்ம மேலே வைத்திருக்கிற தயவு பெருசு. நம்மளை நீதிமானாக மாற்றினது மாத்திரமல்ல அவருடைய கிருபை. நமக்காக மனிதனாய் உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து, நெருக்கடிகளை அனுபவித்து, ஜீவனை கொடுத்து நம்மை நீதிமானாக மாற்றினது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நம்மை காத்து கொண்டு வருகிறார். அதைதான் தாவீது சொல்லுகிறார் 18ஆம் சங்கீதத்தில், உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான கிருபை, அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான இரக்கம் பெரிதாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. கிருபை உண்டாயிருக்குது. அழியாத அன்பு அவர் மேல இருக்கணும். ஔவியா, நம்முடைய அன்பு அவரிடத்தில் எப்படி இருக்குது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அவர்கிட்ட அன்பா இருக்கிறோமா? குறிப்பிட்ட காரியத்துக்கு மாத்திரம் அன்பா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நேரம் கிடைச்சா ஆலயத்துக்கு வர்றோம், இல்லாட்டி இல்லை. நேரம் கிடைச்சா ஜெப நேரத்துக்கு ஆண்டவரை தேடுறோம், இல்லாட்டி இல்லை. How is our love towards God? பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மிகுதியாக இருந்தால் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அவருக்கு கொடுக்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? அவரை தேடுகிறதுல உண்மையாக இருக்கிறோமா? அவரை பின்பற்றுகிறதுல உண்மையாக இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. வேதம் சொல்லுது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றினதில்லை. அவ்வளவு பெரிதான காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்மளை அவர் நீதிமானாய், அதற்கு தகுதி உள்ளவனாய், நீதிமான் என்றால் என்ன? அந்த அன்புக்கு அவர் நம்மை தகுதி உள்ளவனாய் நிறுத்தியிருக்கிறார். அவர் செய்ய போகிறதான காரியத்திற்கு he has made us as a right person. அதுதான் righteousness. நீதி என்று சொன்னால் என்ன? அவர் செய்ய போகிற காரியத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனிதனை சுகப்படுத்தினார். 38 வருஷமாக இவனை சுகப்படுத்தினார். ஆனால் இவனிடத்தில் சுகப்படுத்தி எதிர்பார்த்த காரியம் என்ன?
இவன் நற்சாட்சியை சொல்லுகிறவனாய் இருப்பான். தேவனண்டை அநேகரை கொண்டு வருகிறவனாய் இருப்பான். தேவனுக்கு மகிமையாய் இருப்பான் என்று இவர் எதிர்பார்த்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜனங்களை எனக்கென்றே ஏற்படுத்தி வைத்தேன். இவர்கள் என்னுடைய துதியாய், என்னுடைய புகழ்ச்சியாய், என்னுடைய சாட்சியாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Many times we want God to do many things to us, but are we fulfilling the desire of our Creator? நம்மை உண்டாக்கினதான தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லாட்டி இந்த 38 வருஷமா குணமாகி பிரியமானவர்களே இருக்கிற இந்த மனுஷனை போல இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவனை நீதிமானாக்கினார். இரண்டாவதாக, நம்மை அவருடைய கிருபையினாலே மூடி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய தயவினால் நம்மை மூடி வைத்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவருடைய காருண்யத்தினாலே மூடி வைத்திருக்கிறார். அவருடைய தயவினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய அழியாத அந்த தயவு நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்குள்ளே அழியாத அன்பு இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தேடுறதுல எப்படி இருக்கிறோம்? அவரை பற்றி கொள்ளுகிறதுல எப்படி இருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிறது எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம் மூலமாய் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நம் மூலமாய் தேவனண்டை எத்தனை பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எத்தனை பேருக்கு சாட்சிகளாய் இருக்கின்றோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 138 5வது வசனம். கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருக்கிறது. யாரு? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு பெரிதாயிருக்கிறது. பூமியில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது நம்மை எல்லாம் பின்பற்றுவதை காட்டிலும் இவர்களுடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆனபடியாலே அவர்கள் இவருடைய மகிமையை துதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இவருடைய மகிமையை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் ஒரு 100க்கு அதிபதி ஓடி வருகிறான். ஓடி வந்து சொல்லுகிறான், என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அது உண்மைதான். ஆனால் நீர் என்னுடைய இடத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை என் வேலைக்காரனை குணமாக்கும். காரணம் என்ன? உம்மிடத்தில் சகலவித வல்லமை இருக்கிறது. எனக்கு ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த 100 பேர்கிட்டையும் நான் என்ன அதிகாரத்தோடு பேசுகிறேனோ அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் நீரோ சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் சொல்லும் பொழுது நடக்கும். ஆனபடியாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு அதுக்கு என்ன சொன்னாரு? அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். இஸ்ரவேலுக்குள்ளையும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, தன்னை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அல்ல. யார் இவங்க? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள், கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், அவருடைய சீஷர்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை பார்க்கல. Hallelujah. So God is highly expecting from us. தேவன் நம்மிடத்தில்
மகத்துவமான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து கேட்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பிதா குமாரனில் அன்பா இருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யணும்னு விரும்புகிறார். நமக்கு எதிர்பார்க்கிறவராய் நமக்கு செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதை செய்யணும்னு சொல்லி அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். செய்யணும்னு சொல்லி தம்முடைய கிருபையை நம்மேல் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதின் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவருடைய வழி எப்படி இருக்கிறது, அவர் செயல்முறை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவரை துதித்து என்ன செய்கிறார்களாம், பாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய மகிமை பெரிதாய் இருக்கிறபடியாலே அவர்கள் கர்த்தருடைய வழிகளை என்ன செய்கிறார்கள், பாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வழி என்ன? 6வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க சீக்கிரமா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நம்மளை அவர் என்ன செய்கிறவர், உயிர்ப்பிக்கிறார். விட்டுற மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய மகிமை. தேவனுடைய மகிமை என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை நடத்துவார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை ரட்சிப்பார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய கொம்பை மகிமையா உயர்த்தி வைப்பார். 18ஆம் வசனம் அதான் சொல்லுது, சங்கீதம் அதான் சொல்லுது. 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவருடைய பேர் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கடைசியில் முடிக்கும் போது என் வேதம் சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம், வாசிங்க பார்ப்போம், கீழே வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர் எல்லாம் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகிமைக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் 14வது வசனம் சொல்லுது, அவரிலே நாம் மகிமையின் மேல் மகிமையை கண்டோம். அவரிடத்தில் அந்த மகிமையின் மேல் மகிமையை கண்டோம். வாசிங்க, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தோம் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமையை நீங்க பார்க்கல, அந்த மகிமைக்கு உங்களை பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர் அழைத்திருக்கிறார். ஆனபடியாலே இன்னும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவோம். ஆலயத்தில் வருவதிலே நேரத்தோடு வருவோம். ஆராதனை செய்வதிலே முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஜெப வேளைகளை விட்டுவிட வேண்டாம், அலட்சியமாய் எண்ண வேண்டாம். தேவனுடைய வேத தியானத்தை அலட்சியமாய் எண்ண வேண்டாம். கர்த்தருடைய காரியத்திலே நாம் அன்பு செலுத்தும் பொழுது, பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? தகுதி உள்ள நீதியாய் நம்மை மாற்றும். அவருடைய நீதி பெரியது. அவர் நமக்கு வைத்திருக்கிறதான கிருபைகள் பெரியது. அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமை பெரிதாய் இருக்கிறது. பெரிதானவைகளையே நமக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா, அவரிடத்தில் அன்பு கோருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய அன்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுது, பிதா குமாரனிடத்திலே அன்பாய் இருக்கிறபடியாலே அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள் அல்லவோ? நமக்கும் அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் இந்த வாரத்தில்
வருகிற நாட்களிலே உனக்கு பெரிதான காரியத்தை, உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விக்கு காரணம் என்ன, கைகூடி வராத காரணம் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தோம், கை கேட்டினது வாய் கேட்டாம போயிட்டேன்னு சொல்றிய, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தடைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறிய? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகருக்கு இயேசு சுஸ்தம் அடைந்தார், சுஸ்தம் அளித்தார். இந்த மனிதனுக்கும் கர்த்தர் சுஸ்தத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், அவன் அவரிடத்தில் அன்பா இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர்கிட்ட அன்பா இருக்கணும். சின்ன வேலை கிடைச்ச உடனே அது மேல ரொம்ப அன்பு வந்திருந்து, குடும்பம் கிடைச்ச உடனே அது மேல அன்பு வந்திருந்து, உறவினர்கள் கிடைச்சிட்டா அது மேல அன்பு வந்துடுது, கொஞ்சம் வருமானம் கிடைச்சிட்டுனா எல்லா அன்பை காட்டிலும் அது மேல ரொம்ப அன்பு வந்துடுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் மேல நம்முடைய அன்பு பெருக 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 நமக்கு வேண்டிய மேன்மையானது ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய நீதி மகா பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது, அவர் நம்மேல் வைத்திருக்கிற மகிமையின் திட்டம் மகா பெரியது. இந்த மகாபெரும் மகிமை திட்டத்திற்கு நம்மை உள்படுத்தும்படியாக தான் அவருடைய அழியாத அன்பை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. சொல்லமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க.
இருக்கவும், உம்முடைய அன்புக்கு நாங்கள் எப்பொழுதும் பாத்திரவான்களாய் இருக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வேதம் சொல்லுகிற வண்ணமாய் பிதாவின் அன்பு எங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்திலே பெரிதான காரியங்களை எங்களுக்கு செய்யவும், பெரிதான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கு நேராய் நடத்தவும் நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி அப்பா. உம்முடைய அன்பிலே உறுதியாய் நிலைத்திருக்க கிருபைதாங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அறிவிப்பை